அனைவருக்கும் வணக்கம். அவன் என்ன படுக்கைக்கு கூப்பிட்டான்னு, இவன் என்ன பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினான்னு சில நடிகைகள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா கவி பேரரசு வைரமுத்து மேல பாடகி சின்மயி உட்பட 17 பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு முன் வச்சாங்களே, அப்போ அவங்களுக்கு ஆதரவா யாருமே வாய் திறக்கலையே ஏன்? பட வாய்ப்புகளுக்காகவும் பணம் புகழுக்காகவும் ஒரு சில நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தனக்கு இனி பட வாய்ப்பு வரப்போவது இல்லை என்று தெரிந்ததும் ஒருவர் மீது சேற்றை வாரி இறைப்பதில் என்ன நியாயம்? சரி, அது போகட்டும். ஷர்மிளான்னு ஒரு நடிகை ஒயிலாட்டம்ங்கிற தமிழ் படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க. அப்புறம் மலையாள பக்கம் போனாங்க. பிரபலமா இருக்கும் போதே பாபு ஆண்டனிங்கிற வில்ல நடிகரை காதலிச்சு சேர்ந்து வாழ்ந்தாங்க. பிறகு பிரிஞ்சாங்க. அப்புறமா கிஷோர் சந்தியாங்கிற துணை இயக்குனரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் நிலைக்கல, விவாகரத்துல போய் முடிஞ்சது. அடுத்ததா ராஜேஷ்ங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் சில வருஷங்கள் தான். இப்போ தன் மகனோட தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது அவங்க தனிப்பட்ட விஷயம், விட்டு விடுவோம். இவங்க கொடுத்த பேட்டி ஒண்ணுல இயக்குனர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர்னு 28 பேர் தங்களோட காமப்பசிக்கு இவங்களை இரையாக்க நினைச்சதாகவும் அவங்க கிட்ட இருந்து பல்வேறு வழிகள்ல தப்பிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இத எப்படி எடுத்துக்கிறது? ஏன் இவ்வளவு நாள் வாய்மூடி மௌனியா இருந்தாங்க? சில ஆண்கள் கூட இப்போ நடிகைகள் தங்களோட பசிக்கு எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? கதாநாயகனோடு காதல் காட்சிகள்ல நடிக்கிறப்போ கூச்சமே இருக்க கூடாதுன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. தயாரிப்பாளர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், துணை இயக்குனர்னு பலரும் இதற்கு பயிற்சி கொடுக்கறாங்க. பிற்காலத்துல பட வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலை உருவாகும் போது இதுவே பல நடிகைகளுக்கு தொழிலாக மாறிடுது. இதுதான் பல கனவுகளோட திரை உலகுக்கு வர்ற தேவதைகளோட தலை விதி. இதில் விதிவிலக்காகவும் பலர் உண்டு. நன்றி.